இந்த கோயில்ல ரெண்டு தாயார்கள் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. ஒரு தாயாருடைய பெயர் பெட்டத்தம்மா, இன்னொரு தாயாருடைய பெயர் துளசியம்மா. அது என்ன பெட்டத்தம்மா துளசியம்மான்னு சொல்லி கேட்டோம்னா, பெட்டத்தம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாருடைய அம்சம், ரங்கநாயகி அப்படிங்கிற பேரால சொல்லப்படக்கூடிய சாமி. இவங்களை தான் முதல்ல இங்க இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா துளசியம்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடியது ஆண்டாள் தாயார். ஆண்டாள் தாயாரை தான் ரெண்டாவதா கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து இந்த கோயிலை வச்சிருக்காரு. இதனாலதான் ஆண்டாள் தாயாருடைய வருகைக்கு அப்புறமா முதல்ல கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருந்த மகாலட்சுமி தாயாரானவர் கோவச்சுக்கிட்டு இந்த கோயிலை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படி கிளம்பி போனவங்க எங்க போய் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கோயில்ல இருந்து ஒரு 3 மைல் தள்ளி, கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மலை மேல இருக்காங்க. அந்த மலை மேல இருக்கிறதுனாலயே இந்த ரங்கநாயகி தாயாருடைய பேரு மலை மேல் இருக்கக்கூடிய அம்மன் அப்படிங்கிறதுக்கு கன்னடத்துல பெட்டத்தம்மன் அப்படிங்கிற பேரா. அதனாலதான் கோவிச்சிட்டு போய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ரங்கநாயகி தாயாருடைய பேரு பெட்டத்தம்மன் அப்படின்னு வந்துச்சு. இந்த